இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். கிறிஸ்து இயேசு பாலனாக ஏன் இந்த உலகிற்கு வந்தார்? நம்முடைய பாவங்களை போக்க, பாவத்திலிருந்து நம்மை மீட்க, நித்திய வாழ்வை நமக்கு பரிசாக கொடுக்க. இதை பற்றி தெளிவாக மத்தேயு மற்றும் லூக்கா நற்செய்தி இவற்றின் முதல் 2 அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தயவாக வாசியுங்கள். இயேசுவின் பிறப்பிற்கு முன்பே அது தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டது. அதன்படியே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகள்தான் அன்னை மரியாள். அவருக்கும் யோசேப்பு என்னும் தாவீதின் வம்சத்தில் வந்தவருக்கும் மன ஒப்பந்தம் ஆகியிருந்தது. இந்த நிலையில்தான் கபிரியேல் அதிதூதர் மரியாளுக்கு தோன்றி மங்கள வார்த்தையை அறிவித்தார். பெண்களுக்குள் நீ பேறு பெற்றவள் என்றார். இவற்றை கேட்ட மரியாள் கலங்கினார். இது எப்படி ஆகும்? நானோ கணவனை அறியேனே என்றார். அதிதூதர் கபிரியேலும், மரியாவே அஞ்சாதே, இவை அனைத்தும் தூய ஆவியால் நிகழ்கிறது. நீ ஓர் குமாரனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அவர் கடவுளின் மகன் எனப்படுவார் என்றார். உடனே அன்னையும் தன்னை அர்ப்பணித்து, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றார். அன்று தேவ அன்னை நமக்காக செய்த அர்ப்பணம் நம்மை படுகுழியினின்று இன்று வரை காத்து கொண்டு இருக்கின்றது. மறுபக்கம் பார்த்தால் இவற்றையெல்லாம் அறிந்த சூசையப்பர் அவரின் மனதில் கலக்கத்தோடு இருந்தார். இரகசியமாக தனக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருந்த மரியாளை தள்ளிவிட எண்ணினார். ஏனெனில் அவர் நீதிமான். இந்த நிலையில் ஆண்டவரின் தூதர் சூசையப்பருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை ஏற்றுக்கொள்ள தயங்காதே. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வருவார் என்றார். அதன் பிறகு அவர் மரியாளை ஏற்றுக்கொண்டார். இருவரும் கணக்கெடுப்புக்காக மரியாவும் சூசையப்பரும் பெத்லகேமுக்கு சென்றனர். அங்கே சென்றபோது சத்திரத்தில் தங்க இடம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு. மாறாக ஓர் மாட்டுத் தொழுவத்தில்தான் இடம் கிடைத்தது. அங்கேயே மரியாவுக்கு பிரசவ காலமும் ஏற்பட்டு தன் முதல் பேரான குமாரனாகிய இயேசு பாலனை பெற்றெடுத்தார். பிறந்த இயேசு பாலனை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தினார்கள். அந்த ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த இடையர்களுக்குத்தான் இந்த செய்தி முதலில் தூதரால் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் அஞ்சினார்கள். தூதரை பார்த்து, அந்த பெரும் ஒளியை பார்த்து கலங்கினார்கள். உடனே தூதர், அஞ்சாதீர்கள், இதோ உங்களுக்கு ஓர் நற்செய்தி, மீட்பர் பிறந்துள்ளார் என்றார். உடனே இடையர்கள் பிள்ளையை காண அங்கே சென்று கண்டபின் துதித்து வணங்கினார்கள். நாமும் இந்த காட்சியையெல்லாம் இன்றளவும் மனதில் நினைத்தபடி இயேசு பாலனிடம், அன்னை மரியிடம், சூசையப்பரிடம் ஜெபிக்கலாமா? இயேசுவே, உன்னதத்தில் இருக்கிற உமக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் எல்லா மனிதர்கள் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று அன்று தூதர்கள் துதித்தது போல இன்று நாங்களும் இயேசு பாலனை ஆராதிக்கின்றோம். எங்களை மீட்டு காத்தருளும் இயேசு பாலனே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.